அனைவருக்கும் வணக்கம்மா. நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை, முதல் செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா? நான் தமிழ்லேயே போட்டிருப்பேன். கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் நினச்சது நடக்கிறதுக்கும் நம்ம நாளைக்கு இதை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ரொம்ப எளிமையானதாங்க. இன்றைக்கி நாளே நம்ம எல்லாமே வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்போம். நாளைக்கு காலையிலே எழுந்து குளித்து முடிச்சுட்டு வாசல் தெளித்து கோலமிட்டு மஞ்சள்லாம் போட்டுட்டு உங்கள் வீட்டில் எந்த அம்பாள் படம் இருந்தாலும் எடுத்து ஒரு மணப்பலகையில் வச்சுக்கோங்க. இல்லை படமாக இல்லைம்மா எங்கள்கிட்ட சிலையாக இருக்காலும் எப்படி இருந்தாலும் வச்சுக்கோங்க. அதை மலர்களால் அலங்கரிச்சிட்டு அதில் நெய்வேத்தியமாக நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்கன்னா கற்கண்டு சாதம் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா சர்க்கரை பொங்கல் வச்சுக்கலாம், இல்லைனா பால் பாயாசம் வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னங்கிறத நீங்கள் அப்படியே மனமுருக அம்பாள்கிட்ட வேண்டிக்கங்க. அது போக கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அன்றைய தினம் உங்களால் கடன் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. அப்படி இல்லைம்மா எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 100 ரூபாயாவது தனியாக எடுத்து ஒரு உண்டியல்லையோ ஒரு டப்பாலையோ போட்டு என்னுடைய கடன் சீக்கிரமாக அடையணும் அப்படின்னு சொல்லி கடன் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்க பெயரை சொல்லி அந்த டப்பாவில் போட்டுருங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சிட்டே வரும்போது விரைவில் உங்கள் கடனும் அடைஞ்சிரும், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் நம்ம கடன் வாங்கின கடனை திருப்பி கொடுத்தோம் அப்படின்னாவே அது சீக்கிரமாக அடைஞ்சிரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாவே உணர்வீங்க. இது மாதிரி செஞ்சு வாழ்க்கையில் எல்லோரும் நல்ல பலனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். முடிஞ்சால் நாளைக்கு சாயங்காலம், அதாவது மாலை வேளையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அம்பாள் கோவிலுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனையை கோவில்லையும் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் நடக்கும். வாழ்க வளமுடன்.